சந்தோஷமாக இருப்பீங்க. இதுவே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கபினி சஃபாரியோட ட்ராவல். அதாவது நம்ம வீட்டிலேருந்து கபினிக்கு போகிற வீடியோஸ் இதை பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா கோத்தகிரி அடிவாரத்து வரைக்கும் பார்ப்பீங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1 ஆகஸ்ட்லேருந்து 3 ஆகஸ்ட் வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஆகஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கபினிக்கு பக்கத்துலேயே இருக்க, அதாவது சஃபாரி பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ராயல் இன் அப்படின்னு ஒரு ரெசார்ட்லேருந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இது நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இது மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் போடுவேன். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1. நான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாலாம் போகல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட்டு முதுமலையிலும் மந்திப்பூர்லையும் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. ஆனால் முதுமலை செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு யானையை பார்த்தோம். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் ஒரு காட்டு யானை பார்த்தேன். அப்புறம் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு காட்டு யானை பார்த்தேன். அவ்வளோதான் நாங்கள் ஸ்பாட் பண்ணது. ஆனால் எங்களால் காட்டு மாடையும் மங்கி அப்புறம் டியர்ஸ் இதோட அல்லாம் கால் எங்களுக்கு கேட்டுச்சு. காட்டு மாடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுச்சு. அதெல்லாம் பார்த்தோம். பட் யானையை கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தோம். பட் நாங்கள் பந்திப்பூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சஃபாரின்னு பந்திப்பூர் வைல்ட் லைஃப் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிகிட்ருந்தோம். அங்கே நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 அங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதில் குளிச்சுட்டு 5:30க்கே அங்கேருந்து முதுமலைக்கு வந்தோம். 52 கிலோமீட்டர் அங்கே குண்டல்பேட்லேருந்து முதுமலைக்கு வந்துட்டு கொஞ்சம் நைட் டைம் ஆயிடுச்சு. திருப்பி நாங்கள் நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரடி எல்லாமே நான் தான் பார்த்தேன். நான் டார்ச் பார்த்துட்டு தான் வந்துட்டுருந்தேன். அப்புறம் நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம். ஆனால் எங்களால் டைகரு லெப்பர்டு எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. கபினியை கூட எங்களால் ஸ்பாட் பண்ண முடியல. ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பக்மார்க் எக்கச்சக்கமான பக்மார்க் பார்த்தோம். அதே மாதிரி டைகரை நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கேப்பில் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். அது ரொம்பவே மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம். பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டைகர் ரோட் க்ராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்புறம் நிறைய பக்மாஸ் பார்த்தோம். அப்புறம் அல்லாம் கால் கேட்டுச்சு. நிப்பாட்டலான்னு பார்த்தா அங்கே டைம் வேறு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய்கிட்டோம். பட் என்ன பண்ணுறது, டைகர் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோத்தகிரி அடிவாரம் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் காட்டுவேன். ஏன்னா இன்னும் எடிட் பண்ணவே முடியல, டைம் இல்லை. இன்றைக்கி தான் எல்லா வீடியோஸும் இது பண்ணி வச்சுருக்கேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பொறுமையாக. அதை உங்களுக்கு நாளைக்குள்ளே போட்டுருவேன். அதே மாதிரி நம்ம பழங்குடின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரெடி பண்ண போகிறோம். அது ஏஐயில் இன்னும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அது ட்ரெய்லர் வேணால் 5 வேணால் ரிலீஸ் பண்ணுறேன். 5th ஆகஸ்ட் வேணால் ரிலீஸ் பண்ணுறேன். அது இன்னும் ரெடி ஆகல. அது ரெடி பண்ணணும். August 1 போட்டிருப்பேன். பட் என்னால் க்ரியேட் பண்ண முடியல. நான் போட்டுருவேன் இன்னைக்கு இல்லை, 5th ஆகஸ்ட் போட்டுருவேன். அதே மாதிரி நம்ம இந்த கோத்தகிரியில் பார்த்திங்கன்னா சரியான குளிர், என்னால் தாங்கவே முடியல. அதே மாதிரி இன்றைக்கி முதுமலை மசினகுடி ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா பிளான் பண்ண வேணாம். இப்போது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மேலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது ஃபாரஸ்ட்டு. நல்லது தான், பட் அனிமல்ஸ் உங்களுக்கு ஸ்பாட் ஆகாது. கிளைமேட் எனக்கு ஓகே அப்படின்னா ஓகே, பட் அனிமல் ஸ்பாட்டுக்கு முடியாது. தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாய், சேஃபாக இருங்க.